பாஜக சொல்லி தான் ஒருங்கிணைப்பு பணியை ஸ்டார்ட் பண்ணதா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலயமா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்ல வராரு? செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை எடப்பாடி ஆதரவாளர்களுக்கோ இல்லை அதிமுக தொண்டர்களுக்கோ என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, என் பின்னாடி பாஜக இருக்கு, நான் தனி நபர் இல்லை, என்னை நீங்கள் ஈஸியாக கட்சியை விட்டு விரட்டி என்னை ஓரங்கட்டிட முடியாது அப்படிங்கிற விஷயத்த தான் அவர் கன்வே பண்ண வராரு. அப்படி கன்வே பண்ணுறது மூலமாக அவர் வந்து நான் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கன்வே பண்ண விரும்புகிறாரு. ஆனால் அது எப்படி வந்து கன்வே ஆகும்னா, வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி பாஜக சொல்கிறத அப்படி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அங்கே கன்வே ஆகும். அந்த விஷயத்த அவர் வந்து புரிஞ்சிக்க தவறிட்டார். 50 வருஷம் வந்து அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த செங்கோட்டையன் வந்து பாஜக சொன்னிச்சு, அதுக்காக நான் வந்து ஒருங்கிணைப்பு பணியை தொடங்கினேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப அபத்தமானது, முட்டாள்தனமானது. தொண்டர்களோட விருப்பம் கட்சி ஒருங்கிணைகிறது, இல்லை கட்சி நிர்வாகிகளோட விருப்பம் கட்சி ஒருங்கிணைகிறது, இல்லை என்னோட விருப்பம் கட்சி ஒருங்கிணைகிறது, அது மூலமாக தான் நம்ம வந்து வலுப்பெற முடியும், வெற்றி பெற முடியும்னு சொல்கிறது ஓகே, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருக்கும். ஆனால் பாஜக சொன்னிச்சு, அதுக்காக நான் ஒருங்கிணைப்பு பணியை தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அழகானது கிடையாது. ஏற்கனவே இப்போது ஓபிஎஸ்ஓ அந்த பதிலை சொல்லி இல்லை பாஜகவை நம்பி தான் அவர் வந்து ஓரங்கட்டப்பட்டார், இல்லாது அவர் பெரிய ஆதரவு இல்லாமல் நிற்கிறாரு. இவருக்கு வந்து கட்சி ஒருங்கிணையணும், இல்லை கட்சி வலுப்பெறணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் தொண்டர்களை தான் நம்பி இருக்கணும். பாஜகவை நம்பி இருக்கிறதுங்கிறது ஒரு அரசியலில் சரியானதாக இருக்க முடியாது. அது வந்து ஒரு அரசியல்வாதியோட இமேஜை வந்து ஒரு காப்பாற்றாது, ஒரு வலிமையான தலைவராக அவங்கள போர்ட்ரேட் பண்ணாது. இப்போ எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ அவங்க வந்து அவங்க முடிவை அவங்க எடுத்தாங்க, கட்சி சார்ந்த முடிவுகள் எல்லாம் அவங்களோட சுய முடிவாக இருந்தது. இன்னொருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் அதை கேட்டேன் அப்படிங்கிறது அவங்க சொன்னது கிடையாது. இவர் வந்து எம்ஜிஆர் விசுவாசி ஜெயலலிதா விசுவாசின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தையும் அவர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, ஓபிஎஸ் பின்னாடி வந்து பாஜக இருந்தது அப்படிங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். அதை மீறி தான் வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடி கார்னர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை மட்டும் பிஜேபி இருக்கிறதுனால அவர் பயந்துருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது செங்கோட்டையனுக்கு ஒருவேளை மக்கள் செல்வாக்கு இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி வந்து பயப்படலாம், நிர்வாகிகள் சப்போர்ட் இருக்கும் பட்சத்தில் பயப்படலாம். பாஜக பின்னாடி இருக்குது அப்படிங்கிற ஒரே ரீசன்னால எடப்பாடி பயப்படுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக வரும்னு நினைக்கிறேன். பாஜக சொல்லி தான் ஒருங்கிணைப்பு பணியை தொடங்கினதா அவர் பேசியிருந்தார் இல்லையா? ஆமாம், பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கூட அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? நயினா நாகேந்திரனோட பதில் வந்து கொஞ்சம் மலுப்பலாக இருந்தது, நேரடியாக இல்லை. ஏன் நேரடியாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இல்லை பாஜக தரப்பில் யாருமே இந்த ஒருங்கிணைப்பு பணியை பற்றி பேசலை, பாஜக வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் தலையிடாது அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லலாம். மாறா என்ன சொல்கிறாருன்னா, செங்கோட்டையன் வந்து சொன்ன பேட்டியை நான் பார்த்தேன், ஆனால் அவர் வந்து இந்த தலைவர்கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லலை, அதனால் அதில் நான் பெருசாக கருத்து சொல்ல முடியாது, அவர் எந்த தலைவர்கிட்ட பேசினார் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு. ஒரு பாஜக மாநில தலைவர்னா அந்த பாஜக சார்ந்த ஒட்டுமொத்த முடிவுக்கும் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள பாஜக சார்ந்த முடிவுக்கு அவர் தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், அல்லது அதுக்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கணும். மாறா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காயினை வந்து இன்னொரு பக்கம் தள்ளி விடுறாரு. அது எனக்கு தெரியாது, அவர் ஏன்ட்ட பேசலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அவருக்கு உறுதியாக சொல்கிறதுக்கான ஒரு அதிகாரம் இருக்குது. இல்லை பாஜக அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் தலையிடாது, அது அவங்க தனிப்பட்ட விவகாரம். இப்போ வந்து செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு, அதுலேயும் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லியிருக்கலாம். அவர் வந்து எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை டெல்லி வந்து இந்த விஷயத்த மைல்டாக என்கரேஜ் பண்ணுது, அல்லது அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தில் பின்னாடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நயினா நாகேந்திரனுக்கு தெரியலாம், அல்லது நயினா நாகேந்திரன் மூலமாகவே செங்கோட்டையனுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால அவர் வந்து இந்த விஷயத்த ஒரு மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு. பட் ஆனால் அவர் தொடக்கம் முதலே வந்து பாஜக அதிமுக கூட்டணி அமையணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு. அண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப க்ளோஸாகவும் எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறபடி செயல்படக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார். அதனாலதான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான உடனே வந்து அது அண்ணாமலை வந்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு நயினா நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டார். அவர் கொண்டு வரப்பட்டதுல இருந்தே அதிமுக கிட்ட நாங்கள் அதிக சீட்டு கேட்க மாட்டோம், எங்களோட வலிமை எங்களுக்கு தெரியும், எங்களோட இலக்கு வந்து 2029 தான், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படிங்கிற விஷயத்த அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வந்தார். இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை வந்து கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி விஷயங்களை வச்சு லேசாக குடைச்சல் கொடுக்கும்போது கூட நயினா நாகேந்திரன் அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே பேசலை, அதிமுக கூட்டணி கூட தான் எங்கள் கூட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் திரும்ப திரும்ப பேசிட்டு வந்தார். ஆனால் செங்கோட்டையன் விஷயத்தில் வரும்போது அவர் வந்து ரொம்ப உறுதியாக மறுக்கலை. அந்த
ஒருங்கிணைப்பு பணியவும் உறுதியாக மறுக்கலை. அண்டு செங்கோட்டையன் பின்னாடி பாஜக எந்த வகையிலும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் மறுக்கலை. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியலைனாலும் பாஜக இதை மைல்டாக கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஏன்னா செங்கோட்டையன் இங்கேருந்து டெல்லி போகிறாரு, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு ஒரு 10 நாள் காலக்கெடு கொடுத்த செங்கோட்டையன் என்ன பண்ணாருன்னா உடனே டெல்லி நோக்கி தான் போனார். டெல்லி போனவரை அமித்ஷாவை சந்தித்தேன், நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னார். அவங்க சைட்லேருந்து அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணலைனாலும் யாரும் அதை மறுக்கலை. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் பாஜக வந்து செங்கோட்டையன் கூட ஒரு கான்டாக்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஈவன் ஓபிஎஸ் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து கூட்டணியிலேருந்து விலகிட்டா கூட பாஜக தலைவர்கள் என் கூட தான் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாரு. ஸோ டெல்லி சைடு பாஜக தலைவர்கள் இதில் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களோட எய்முங்கிறது எடப்பாடியை வந்து மாற்றுறது வந்து ஷார்ட் டைமுக்குள்ளே மாற்றுறதுங்கிற பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் கட்சியை அதாவது பாஜகவுக்கு சீட் அதிகமாக வாங்குறதுக்கோ இல்லை வந்து எடப்பாடியை ஒரு மாதிரி கார்னர் பண்ணுறதுக்கோ அவங்க செங்கோட்டையனை பயன்படுத்திக்கலாம். அதை மீறி அவங்களால ஒருங்கிணைப்பு பணியை வந்து எடப்பாடியை மீறி செய்ய முடியுமா அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறி தான். ஸோ இப்படி இருக்கும்போது செங்கோட்டையனோட இந்த எதிர்ப்பு வந்து இபிஎஸ்க்கு 10ஓட 11வது பிரச்சனையாக இருக்குமா, இல்லை இது வந்து பெரிய குடைச்சலாக அமையுமா? பெரிய குடைச்சலாக மாறதுக்கான வாய்ப்பு கம்மி. பெரிய குடைச்சலாக மாறணும்னா அது வந்து செங்கோட்டையன் கையில் தான் இருக்குது. செங்கோட்டையன் வந்து ஒரு சமாளிக்க முடியாத ஒரு நபர் அளவுக்கு வந்து ஒரு கழகத்தை திரும்ப திரும்ப கொடுத்தாதான் எடப்பாடிக்கு அது ஒரு பெரிய குடைச்சலாக மாறும். இல்லாட்டி 10ஓட 11னா எடப்பாடி வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படுறார். கட்சியிலேருந்து நீக்கப்படும் போது அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்த கட்சியோட உச்சபட்ச பதவியில் அவர் இருந்தார். ஸோ அதனால் அவரால் சில விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது. அப்போ நடந்த பொதுக்குழுக்கு எதிராக அவரால் வழக்கு தொடுக்க முடிஞ்சுது. கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போய் சில கலாட்டா பண்ணதுனால கட்சி தலைமை அலுவலகத்தை பூட்டு போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அவங்க சிம்பிளை லாக் பண்ணுறதுக்கு முடிஞ்சுது. இந்த மாதிரியான சில வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது. காரணம் அவர் வந்து அந்த டைமில் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தார். அது போக சில நிர்வாகிகள் அவர் கூட, ஒரு மூத்த நிர்வாகிகள் ஓரளவுக்கு ஒரு சின்ன லெவல்னாலும் ஒரு குரூப் அவர் கூட இருந்தது. சில எம்எல்ஏக்கள் அவர் கூட சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அவர்கிட்ட இருக்கும்போது அவரால் சில எதிர்ப்பு இல்லை ஒரு சின்ன ஒரு இம்பேக்டை கொடுக்க முடிஞ்சது. அதிமுகவுக்கு ஒரு செட்பேக் இல்லை எடப்பாடிக்கு ஒரு செட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்க முடிஞ்சது. களத்துலையும் கொடுக்க முடிஞ்சது, இந்த லீகல் பேட்டில்லையும் கொடுக்க முடிஞ்சது. பட் செங்கோட்டையனுக்கு அப்படியான வாய்ப்பு எதுவும் இல்லை. இன்னொன்று ஓபிஎஸ் வந்து நீக்கும்போது வந்து ஏற்கனவே டிடிவி சசிகலா வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க நீக்கப்பட்டிருந்தது வந்து அதிமுக முக்குளத்தோர் சமூகத்தினர் மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு எடப்பாடி மேலே. இப்போ மறுபடியும் ஓபிஎஸ்ஸை நீக்கும்போது முக்குளத்தோர் சமூகத்தை கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு, அது மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. பட் செங்கோட்டையனும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், இப்போ எடப்பாடியும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ வந்து சமூக ரீதியாக அவரால் ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அவர் சார்ந்த மாவட்டத்தில் அவரால் ஓரளவு தாக்கத்தை கொடுக்கலாம். அதுவுமே வந்து அவர் வந்து நல்லா அக்ரெசிவாக ஃபீல்டில் போய் ரெகுலராக பொதுமக்கள்கிட்ட இல்லை அவரோட அதிமுக நிர்வாகிகள்கிட்டலாம் தொடர்ந்து பேசணும். கட்சி ஒருங்கிணைப்பு ஏன் அவசியம், அப்போ தான் கட்சியை வலுப்படுத்த முடியும், 2026 தேர்தலில் நம்ம அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரிய அளவில் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதும் நிர்வாகிகளை வந்து ஒருங்கிணைக்கிறதும் அதை அவர் பண்ணும் பட்சத்தில் தான் வந்து எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும். இப்போ எல்லா மாவட்டத்துலையும் கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிரான நிர்வாகிகள் இல்லை அதிருப்தி இருக்க நிர்வாகிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. 2026 தேர்தலில் ஜெயிக்க முடியுமாங்கிற பயத்தில் நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறது இல்லை பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக தலைவர்களை ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரியான பணியை வந்து தீவிரமாக பண்ணணும். பாஜக பின்னாடி இருக்கிறதுனால மட்டுமே எல்லாம் நடந்துரும் அப்படின்னு அவர் நம்பினார்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து செங்கோட்டையன் பண்ணக்கூடிய நடவடிக்கையை வச்சு தான் எடப்பாடிக்கு இது வந்து இவர் வந்து ஒரு குடைச்சலாக இருப்பாரா இல்லை ஒரு 10ஓட 11 போயிடுவாரா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பின்னாடியும் பாஜக தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டிடிவி ஓபிஎஸ் கூடயும் பாஜக தான் இருந்தாங்க. கூட்டணிக்காக அவங்களுக்கு கழட்டி விட்டாங்க. ஸோ இப்போ செங்கோட்டையன் பின்னாடி மட்டும் பாஜக எப்படி உறுதியாக நிற்பாங்க? இல்லை, இது முக்கியமான கொஸ்டின். அண்ட் பாஜக வந்து செங்கோட்டையன் பின்னாடி உறுதியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
அதுதான் உண்மை. ஓபிஎஸ் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவையும் பாஜகவை கேட்டுதான் முடிவெடுத்தார். அவர் பாஜகனா நேரடியா பிரதமரையோ இல்ல அமித்ஷாவையோ கேட்டு முடிவெடுத்தாரான்னு கேட்டா தெரியாது. இல்ல அப்படி இல்லை. ஆனா பாஜக சார்ந்த இல்ல பாஜகவுக்கு மூத்த தலைவர்களோட நெருக்கமா இருக்க யாரோட அறிவுரையில தான் ஓபிஎஸ் வந்து பெரும்பாலான விஷயத்த அவர் முடிவெடுத்தது. அதுதான் ஈவன் கட்சி தொகுதி பிரிக்கிறது வரைக்குமே அவர் வந்து அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் முடிவுக்கு பின்னாடியும் பாஜக இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஸை இப்போ எடப்பாடி கூட்டணிக்காக வந்து பாஜக கழட்டி விட்டுட்டு, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனும் அப்படிதான். அவர் வந்து அண்ணாமலை கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. தேர்தலில் அவங்க வந்து 2024 எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. 2 பேரும் நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. தனிப்பட்ட முறையிலையும் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நட்புறவா இருந்தாங்க. ஸோ வந்து டிடிவி தினகரன், அண்ணாமலை, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி எடப்பாடியை காலி பண்ணிடுவாங்க, இல்லை அதிமுகவுக்கு வந்து இவங்களை கொண்டு வந்துருவாங்க, அதுக்கு பாஜக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. பட்டு பாஜக வந்து அவங்களோட ஒரே ஒரு எய்ம், அவங்களுக்கு பாஜகவுக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உறுப்பினர்கள் வேணும். அதுக்கு வந்து இவங்க 2 பேரை நம்பினா யூஸ் இல்லை. ஸோ எடப்பாடியை நம்பினா ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் அவங்க வந்து அந்த டிசிஷனை எடுத்தாங்க. ஸோ பாஜகவோட தன்மையை எப்படி நம்ம ஒரு லாங் டைமா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்குமோ அதை தான் பண்ணியிருக்காங்களே தவிர கூட நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்கள காப்பாற்றணும் இல்லை அவங்களுக்கு வேண்டிய விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற எய்ம்லாம் அவங்களுக்கு இருந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து இப்போ எடப்பாடிக்கு ஒரு அளவுக்கு செங்கோட்டையனை வச்சு நெருக்கடி கொடுத்து பார்ப்பாங்க. பட் எடப்பாடி கொஞ்சம் ஆல்ரெடி ஸ்ட்ராங் நெகோசியேட்டர் தான். ஸோ இந்த விஷயத்துலையும் ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டாருன்னா எடப்பாடிக்காக செங்கோட்டையனை நட்டாட்டில் தான் பாஜக விட்டுரும். பட் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் இவங்களோட கதைகளை பார்த்ததுக்கு அப்புறமாவது செங்கோட்டையன் உஷாராக இருந்திருக்கணும். இல்லை அவருக்கே ஒருங்கிணைக்கணும். ஸோ வந்து என் பதவி போனாலும் பிரச்சனை இல்லை, என் அரசியல் வாழ்க்கை போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவர் வந்து எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்பி கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காருன்னா அது பிரச்சனையே இல்லை. ஆனா பாஜக சொன்னிச்சு, சரி பாஜக நமக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவி வாங்கி கொடுத்துரும், இல்ல பாஜக சில நமக்கு வேண்டியதை செஞ்சிரும், அதுக்காக நம்ம வந்து எதிர்ப்பு குரல் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்றதை தவிர்த்துட்டு வேற வழி இல்லை. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில அதிமுக தொண்டர்கள் அப்புறம் கடைமட்ட அளவுல இருக்கிறோட தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்? அவங்க மனநிலை வந்து உண்மையிலே ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். இந்த கட்சி எப்போ கரை சேரும், இல்லை இந்த கட்சி எப்போ ஆட்சியை பிடிக்கும், நமக்கு ஏதாவது பதவி கிடைச்சிருமா, நம்ம ஏதாவது சின்ன சின்ன பதவிகளில் வெற்றி பெற்ற முடியுமா, அந்த மாதிரியான எண்ண ஓட்டம் தான் அவங்ககிட்ட இருக்கும். உண்மையில அவங்க வந்து எப்படின்னா, இப்போ அதிமுக வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அது வந்து சில செட்பேக், அதாவது பின்னடைவுகளை சந்திச்சிருந்தா கூட அது வந்து ஒரு வலிமையான கட்சியாக தான் இருந்திருக்கு. டில் ஜெயலலிதா டெத் வரைக்குமே வந்து அதிமுகங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி. பேரலாக நம்ம டிஎம்கேவை பார்த்தா கூட அது கட்சி வலுவாக இருந்திருக்கு. ஆனால் ஆட்சி வந்து ஒரு லாங் டைமாக மோர் தென் 10 years மேலே இழந்து ஆட்சி இல்லாமல் இருந்திருக்கு. எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது ஒரு 12 வருஷம் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா இப்போ 10 வருஷம் இருந்தாங்க. ஆனால் அதிமுக மாறா வந்து தொடர்ந்து ஒரு டென்யூர் விட்டு இன்னொரு டென்யூர் ஆட்சியிலே இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க தலைவர்களுக்குன்னு ஒரு கரிஷ்மா இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வலிமையான கட்சியில இருந்த ஒரு தொண்டர்களால இப்ப இபிஎஸ் வந்து ஒரு எடப்பாடி மாதிரி ஒரு அந்த அளவுக்கு வலிமை இல்லாத தலைவர்களா பார்க்கும்போது அவங்களுக்கு இயல்பா ஒரு மனசோர்வு வந்துருது. இயல்பா வந்து ஒரு கட்சி பொதுவா கண்டெஸ்ட் பண்றதுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வேணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரிய கலைபரமே நடக்கும். ஆனா கடந்த தேர்தல்கள்ல அதிமுக அந்த அளவுக்கு இல்லை. காரணம் அவங்களுக்கு வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ணாலும் ஜெயிக்க எங்க போறோம் அப்படிங்கிற ஒரு உளவியல் அவங்களுக்கு வந்துடுச்சு. பொதுவாக எலெக்ஷனை எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ பயப்படுறதுங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் நீ பயப்படுறங்கிறது வெளியே தெரிகிற மாதிரி ஒரு பிஹேவியர் உங்கள் ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லை ஒரு பெர்செப்ஷன் இருக்கக்கூடாதும்பாங்க. அதிமுக வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப தோத்து போய் நிற்குது. ஈவன் இப்போ விஜய் வந்து கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மொத்தமாகவே தேவைக்க முடங்கி போய் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து விஜய்கிட்ட போய் கூட்டணிக்காக ஒரு அளவுக்கு மீறி கெஞ்சினது அப்படிங்கிறதுலாம் வந்து அதிமுகவும் சரி எடப்பாடியும் சரி ஒரு வலிமை இல்லாத ஒரு ஆட்களாக இருந்ததாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து அவங்க தொண்டர்களை வந்து ரொம்ப சோர்வடைய செஞ்சிருக்கு. இன்னொன்று உட்கட்சி பிரச்சனை வந்து எப்போ
டிடிவி தினகரன் வெளியே போனது, அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் எதிர்ப்பு தெரிவிச்சதுல 2016 ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில உட்கட்சி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமியால வந்து ஒரு ஸ்டாலினுக்கு எதிராவோ இல்ல வேற ஒரு மோடி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடருக்கு எதிராவோ அரசியல் பண்ண முடியல. மாறா உள்கட்சிக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ அதிமுக தொண்டர்கள் பேசிக்கா ரொம்ப டயர்டா இருக்காங்க, ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்காங்க. அதுதான் நம்மளால களத்துல பார்க்க முடியுது. ஸோ அவங்க மத்தியில் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு தலைவரா ஒரு ஆளுமையா ப்ரூவ் பண்ணிட்டாரா? ப்ரூஃப் பண்ணல, ஆளுமையா அவர் ப்ரூஃப் பண்ணல. அதுதான் அவரோட ஃபெயிலியர். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் நெகோசியேட்டரா தன்னை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதிமுகவோட பொதுச் செயலாளர்னா எடப்பாடி தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு அதிமுகவோட தலைவர் யாருன்னா, அதிமுகவோட தலைமை பதவியில இருக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற விஷயத்த அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு தலைவரா ப்ரூஃப் பண்ணாரான்னு கேட்டா இல்ல. ஒரு ஆளுமையா ப்ரூஃப் பண்ணிட்டாரான்னு கேட்டா இல்ல. ஒரு தலைவருங்கிறது தோக்குறதுனால மட்டும் தலைவர் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருக்கணும். இவர் வந்தா அடுத்து இவருக்கு எதிராக உள்ளவங்க ஐயோ இவர் ஏதோ ஒன்று பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பயம், இல்லை அவர் மேல ஒரு அவரை சார்ந்த தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனா களத்துல அப்படி இல்லை. பண்ணணும் 2026 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வின் பண்ணிரும் அப்படிங்கிற ஹோப் வந்து எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு கேட்டா தெரில. அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ இல்லை கலைஞருக்கோ ஈவன் ஸ்டாலினுக்கோ அப்படியான சுச்சுவேஷன் கிடையாது. இப்போ அவங்க வந்து வின் பண்ண போறாங்க, இல்லை அவங்களோட எய்ம்ல கரெக்டா இருக்காங்க, ஒரு பேட்டில் கரெக்டா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸ்டாலின் வந்து 2017 வந்து கட்சி பொறுப்பா முழுமையா இருக்காரு. கலைஞர் வந்து செயலிழந்து போறாரு. அதாவது செயலிழந்துன்னா ஒரு பிசிக்கலா வீக்கானதுனால செயல் தலைவர் ஆகுறாரு. அப்பத்துல இருந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பாஜக மோடிக்கு எதிராகவும் அவ்வளோ அக்ரெசிவான போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. டெய்லி ஒரு போராட்டங்கள், டெய்லி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்றதுன்ட்டு தன்னை ஆக்டிவா வச்சிருந்தாரு. ஃபீல்டுல அவரை பத்தின பேச்சுக்கள் தொடர்ந்து ஓடிட்டே இருந்துச்சு. அதுவுமே இந்த மாதிரி எதிர் அரசியலுக்காக அவர் பேச்சு அடிபட்டுது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் பேச்சு லைம் லைட்டுக்கு வருதுன்னா அது இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக தான் வருது. ஈவன் அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கும்போது நிறைய திமுகக்கு எதிராக நிறைய நெருக்கடிகளை கொடுத்தாரு. தொடர் போராட்டங்கள் அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்துல அவர் ஸ்ட்ராங்கா முன்னெடுத்து நின்னாரு. இன்னொன்று பிஜேபி விஷயத்துல வந்து அதிமுக வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு போய் இருக்கிறது. இப்போ செங்கோட்டையன் பின்னாடி பாஜக இருந்தது. செங்கோட்டையன் வந்து டெல்லி போய் பாஜக தலைவர்களை போய் பார்த்தாரு. அதே விஷயத்துக்கு எடப்பாடியும் பாஜகவையே தேடி போறாரு. அது எதுக்கு? இப்போ அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருந்தா அவர் செல்ஃபா டிசிஷன் எடுத்திருந்திருக்கணும். அப்பவே செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கி இருந்திருக்கணும். இந்த விஷயத்துல வந்து நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு பேசிட்டு கொஞ்ச நாளே பாஜக கிட்ட சரண்டர் அடைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடப்பாடியை வந்து ஒரு வீக் லீடரா தான் போர்ட்ரேட் பண்ணது. அதர் தென் அவரோட லீடர்ஷிப்ல இது வரைக்கும் ஒரு வெற்றிங்கிறதே அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொன்று அவரோட தோல்வியை வந்து அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. துரோகிகளால தான் தோத்தேன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. துரோகிகள் இருந்தாலும் அதை மீறி நீ எப்படி ஜெயிக்கிற அப்படிங்கிறது தான் ஒரு தலைவருக்கான அடையாளம். ஸோ அவர் வந்து 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாருன்னா அவரோட தலைமை நிரூபணமாகும். இல்லாட்டி அவர் வந்து ரொம்ப கஷ்டம். ஃபைனலா 2026 எலெக்ஷன் ரிசல்ட் எடப்பாடிக்கு எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு வாய்ப்பை கொடுக்கும்? 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள கள நிலவரம்ங்கிறது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஒரு திமுக ஆட்சி மேல ஓரளவுக்கு எதிர்ப்பலைகள் இருந்தாலும் பெரிய லெவல்ல இல்லை. பெரிய லெவல்ல இருந்தா கூட அதை அறுவடை பண்ற அளவுக்கு அதிமுக வலுவா இல்லை. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி கட்சிகளை ரொம்ப வலுவா வச்சிருக்காங்க. தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட ஒவ்வொரு கூட்டங்கள்ல பங்கேற்கிறது, பொதுக்கூட்டங்கள்ல பங்கேற்கிறது, சேர்ந்து பாஜகக்கு எதிராக போராடுறதுன்னு இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சியா அவங்க வலுவா இருக்காங்க. பேரலா இங்க வந்து பிஜேபி அதிமுக மட்டும்தான் கூட்டணியில இருக்காங்க. அன்புமணி ராமதாஸோ கிருஷ்ணசாமியோ இல்லை தேமுதிகவோ யாரும் கூட்டணிக்கு வாராங்களா இல்லை வருவாங்களா, இந்த மாதிரி எந்தவித தெளிவும் இல்லாமல் தொண்டர்களையும் குழப்பி அவங்களும் குழம்பின்ட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி வந்து மக்கள் பயணம்னு போனார், அதுக்கு ஓரளவுக்கு நல்ல கூட்டம் இருந்தது. ஆனால் அது மட்டும் போதாது. கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணி அமைக்காமல் எடப்பாடி பழனிசாமியால் வின் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க வந்து விஜய் கூட கூட்டணி போடுறதுக்கு அவ்வளோ தூரம் போய் கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ விஜயும் வந்து தனிச்சு தான் போட்டி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ வலுவான கூட்டணி இல்லாத நிலையில திமுகவை வெற்றி பெறுவது எடப்பாடிக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி வெற்றி பெறாத போது அவரோட தலைமை கண்டிப்பாக கேள்விக்குள்ளாக்கப்படும். நன்றி.